ஹாய், நான் கிரண். எல்லா பசங்களுக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற வைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஆண்டவன் ஆல்மோஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியவே கொடுத்தான். ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரச்சனையும் கூடவே சேர்த்து கொடுத்துட்டான். ஸ்லிம்மா வைமா. நீங்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஏன்டா அவன் 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம பொண்ணு கிடைக்காம சுத்திட்டு இருக்கான். உனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி, அதுவும் தாங்குதாங்கன்னு தாங்குற, அவளை போய் குறை சொல்றேன்னு தானே பாக்குறீங்க? இருங்க பாய், இன்னும் முடியல. தேங்க்ஸ்மா. எல்லா புருஷங்களுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு இந்த வியாதி இருக்கணும்னு ஒரு வாட்டியாவது தோணி இருக்கும். ஆனா அதுவே உண்மையா நடந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் அங்க இது. என்ன லஞ்ச் பேக் வெயிட்டா இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? கொடுங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்தா ஷர்ட் பட்டன் கழட்டணும் கூட தெரியாதா? போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் இன்னும் ஆஃபீஸ்க்கே போகலங்க. இது தாங்க இவ பிரச்சனை, ஞாபக மறதி. பவி, ஏ பவி, பவி. என்னங்க, இங்க தானே இருக்கேன், ஏன் கத்துறீங்க? என்னது கத்துறனா? ஏன்டி 40,000 என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்ணிருக்க? ஐயோ, இதுக்குதான் இவ்வளவு கோவமா? ஏய், என்னடி சொல்ற? 40,000 இங்க பாரு. இதை வச்சு 2 மாச வாடகை, 3 இஎம்ஐ, கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு வட்டி எல்லாத்தையும் கட்டிருப்பண்டி. அவ்வளவு காசு வச்சு என்னடி பண்ண? என்ன செலவு பண்ணும்? ஐயோ, மறந்துட்டேங்க. இங்க பாரு, இதை நான் நம்ப மாட்டேன். அதாவது ராத்திரி 2 மணிக்கு தெளிவா எந்திரிச்சு 40,000 என் அக்கௌண்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கேன்னா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. இங்க பாரு, உண்மையை சொன்னேன்னா சுமூகமா முடிச்சுக்கலாம். உண்மையாவே மறந்துட்டேங்க. ஐயோ, மனசாட்சி இல்லாத பொண்டாட்டிகிட்ட ஒரு குடும்பம் நடத்திடலாம். இந்த மறதி உள்ளவகிட்ட போல போட்ட முடியலையே. ஏங்க, மனசாட்சின்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. போன மாசம் உங்க சித்தி பொண்ணு கல்யாணத்துல உங்க அக்கா ஒரு சாரி கட்டியிருந்தாங்களே, அதே மாதிரி சாரி வாங்கணும்னு தான் நான் ஆர்டர் போட்டேன். ஐயோ, குக்கர் மறந்துட்டேங்க. மாட்டினியா? ஏண்டி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்புல வச்ச குக்கரே உனக்கு ஞாபகம் இல்ல? உனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்கா கட்டின புடவை மட்டும் ஞாபகம் இருக்குதோ? அப்ப இதுக்கு பேரு வியாதி இல்லடி, பொறாம. உன்னை நான் தப்பான டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போறேன்னு நினைக்கிறேன். விடுங்க. ஒரு 40,000க்காக என்ன இவ்ளோ இன்சல்ட் பண்றீங்களா? ஈவினிங்குள்ள உங்க பணத்தை ஃபுல்லா நான் செட்டில் பண்றேன். எப்படி தருவ? என் ஹஸ்பண்ட் ஆபீஸ் விட்டு வருவாரு, அவர்கிட்ட வாங்கி நான் கொடுத்துறேன். சும்மா ஓவரா பேசிட்டு. ஒத்திடுச்சு. இந்தாடா, அதை விடுறா. டெய்லி நடக்கிறது தானே, இதுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுகிற. உனக்கு நடந்தா தெரியும்டா. எனக்கு நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்டா. ஆமாண்டா, பொண்டாட்டிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே சந்தேகப்படுறது தான். அதுவும் பொண்டாட்டி இருக்கிற ஞாபகம் மறதியா ஓவர் ஷேடா பண்ணும்போது சந்தோஷப்பட வேண்டியது தானே. அதெல்லாம் உன்ன மாதிரி ஃப்ராடுக்கார பயலுக்கு. எனக்கு அப்படியா? இங்க பார், என் பிரச்சனையை நான் சிம்பிளா சொல்றேன். உன்னோட டெய்லி ரொட்டீன் என்னடா? என்ன, ஏஞ்சிப்பேன், பல் தேய்ப்பேன், குளிப்பேன், சாப்பிடுவேன், ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். இதெல்லாம் நான் 2 வாட்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? எல்லா வேலையுமா? ஆமாண்டா. வேணாம். டேய், ஒன்றுலடா, விடு. என்னடா? ஒன்றும் இல்லை, எல்லா வேலையும் 2 வாட்டி சொன்னியே, அதான். டெலிவரியா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. டேய் நிச்சு, நீ என்னடா திடீர்னு வந்திருக்க? நல்லா இருக்கியா? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? சொல்லியிருந்தா மாமா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர சொல்லியிருப்பேன்ல. இன்னைக்கு காலையில் உனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு மதியம் ஊருக்கு வர மாமா கிட்ட சொல்லு, ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வா மாமா கிட்ட நான் பேசியிருக்கேன்னு சொன்னவ பஸ்ஸை விட்டு இறங்கி 10 தடவை மேலே கால் பண்ணிட்டேன். அந்த ஃபோனை நீ பார்க்க கூட இல்லை. லூசு, நான் தான் கால் அட்டெண்ட் பண்ணலன்னு தெரியுதுல, மாமா கால் பண்ண வேண்டியதானே.
பைத்தியம், இதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, உன் காதுல வந்து கத்தி சொன்னாலே 1/4 மணி நேரத்துல மறந்துடுவ. நேத்து காலில் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ போற? காதா? என்ன காது? கொஞ்சம் லைட்டா எப்படி வா. அந்த மனுஷன் கூட எப்படிதான் வாழ்றானோ. ஹாய் மாம்ஸ். டேய் வாடா மாயாண்டி குடும்பத்தார். எப்போ வந்த? இப்பதான் மாம்ஸ். எப்படி கரெக்டாக வந்த? நான் தான் ஆல்ரெடி வந்திருக்கேனே. இல்லை உங்கள் அக்கா மாதிரி மறதியில் எங்கேயாவது வழி மாதிரி போயிடுவேன்னு பார்த்தேன். மாம்ஸ், ம் ஃபேஸ் பிரைட்டா இருக்கிறத பார்த்தா எங்க அக்கா உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கா போல இருக்க. ஏன் மாப்பிள்ள இதுக்கு முன்னாடி உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருக்கேன்? இல்ல மாம்ஸ். மூட்டு காப்பி குடி. சபா என்னாச்சு? சாரிங்க, யாரோன்னு பயந்துட்டேன். நீ யாரோன்னு பயப்படல, நான் யாருன்னே மறந்துட்டேன். சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல. இப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. ம். சரி நம்ம வெட்டிங் டேட் எப்போன்னு சொல்லு. 7/11/2023. என்னோட பர்த்டே என்னைக்குன்னு சொல்லு. 6/1/1997. பர்றா என்ன எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறா. இப்போ மாட்டினா. சரி நம்ம கல்யாணத்தில் நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, இரிட்டேட்டிங்கா நிறைய நடந்துச்சு. இரிட்டேட்டிங்காவா? எங்க ஏதாவது ஒன்று சொல்லு. ஒண்ணு இல்ல 10 சொல்லுவேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ஃபுல்லா குடிச்சு மட்டையாயி போதையில லுங்கியோட மணமேடைக்கு வந்தீங்க. தாலி கட்ட கூட நிதானம் இல்லாம ஒரு முடிச்சு தான் நீங்க போட்டீங்க. மீதி 2 முடிச்சு உங்க சித்தி தான் போட்டாங்க. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரியும். இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். ஆனா அவ்வளோ போதையிலையும் உங்க எக்ஸுக்கு ஸ்பெஷல் சேர் போட சொல்லி சண்டை போட்டீங்க பாருங்க. ஐயோ போதும் நிறுத்து. உன்னை ரொம்ப நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டேன் போல இருக்கு. எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். ஒரு சில விஷயம்லாம் பொண்ணுங்க சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. எது எப்படியோ அதான் உனக்கு இந்த மறதி பிரச்சனை முடிஞ்சுல. உன் தம்பி வேற. ஐயோ தம்பி இன்னொன்னே தாங்க ஞாபகம் வருது. நாளைக்கு அவன் இங்க வரானா, உங்களை பஸ் ஸ்டாண்ட் வந்து பிக்கப் பண்ண சொன்னான். ஐயோ என்னாச்சு? எங்க தண்ணி எடுத்துட்டா? என்ன மாம்ஸ், ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க? என்ன மாம்ஸ் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? உங்களை சில் பண்ணதா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி? Cheers. மாப்பிள்ள முடியல மாப்பிள்ள. என்னாச்சு மாம்சே? உங்க அக்கால தாண்டா. அப்பா அவளை ஒவ்வொரு நாளும் சமாளிச்சு முடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. அப்பப்ப என்னையே மறந்துடுறா மாப்பிள்ள. அட போயா, கூட பிறந்த என்னையே மறந்துட்டா. நீலாம் ஏமாத்துறோம். சாரி மாம்ஸ், அப்படி ஃப்ளோவில் வந்துருச்சு. கழுதா அதை விட மாப்பிள்ள. இன்னொரு ரவுண்டு போடு. ஏன் மாப்பிள்ள ஒரு டவுட்டு. கல்யாணம் பண்ணி 2 வருஷம் கூட என்னால் இவளை வச்சு சமாளிக்க முடியல. எப்படி உங்க அப்பா இவளை வச்சு 23 வருஷம் சமாளிச்சான்? மாம்சே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷனு? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்று இருக்கு. அப்ப எனக்கு சொல்லு மாப்பிள்ள. எப்படி? என்ன எப்படி ஐடியா மாம்சே? நீ எங்கேயே ஐடியா சொன்ன? சைடிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என் காதை நக்கிட்டு இருந்த. சாரி மாம்சே, திரும்ப வாங்க. எப்படி? ஐடியா ரொம்ப சிம்பிளா இருக்கே மாப்பிள்ள. மாம்சே, இந்த உலகத்துல பல சிக்கலான பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் மாம்சே. சரி
ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் இன்னும் ஒரு 3/4 கட்டிங் தேரும். நீ குடிச்சிட்டு படுத்துக்க. பாய் மாப்பிள்ள. அப்பா ஆடா மறதிக்கு பிறந்த மண்டூகமே, குளிச்சிட்டோன்றதே மறந்து இன்னைக்கு மட்டும் 3 வாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கா. ம். நீங்க குடிச்சது பத்தாதுன்னு என் தம்பியும் குடிக்க வச்சு அவனையும் பழக்கப்படுத்துறீங்களா? பரவாயில்ல, தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான்றது இப்போ ஞாபகம் வந்துருச்சு போல. யார் நான் அவனுக்கு எடுக்கிறேனா? அவன் நைட்டு பஸ் ஏறும்போதே வைன் ஷாப்பில் பிளாக்ல 2 உஷார் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? ம். அந்த பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். அதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா? சரி வா தூங்குவோம். நில்லுங்க. குடிச்சிருக்கீங்களா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா. மாம்சே, எப்பெல்லாம் எங்க அக்கா பழச மறக்கிறாளோ அவ தலையில ஓங்கி கொட்டினா பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமாமா. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறத கொட்டினா மறந்துடுவா. என்னடி கேட்ட? குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டி, குடிச்சிருக்கண்டி. அப்பா எல்லாத்தையும் மறந்துடும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மறந்துட்டியா? எப்படியும் ஃபேமிலி சீக்கிரட்டை கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இப்ப எதுக்கு கொட்டினீங்க? அவன் அப்படிதான் சொன்னான். சிரிக்கிறா சிரிக்கிறா. அப்பாடா மறந்துட்டா. ஓ, குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டா அடிப்பீங்களா? ஐயோ வாங்கடி. யோ மாம்சு, என்னைய பண்ணி வச்சிருக்கேங்க அக்காவை? அவன் நார்மலா இருந்து கொட்ட சொன்னா கொலை பண்ண ரேஞ்சு கொட்டி வச்சிருக்க. டேய், உன் மேல கொலகான்ல இருக்கேன், உயிரோட புதைச்சிருவேன்டா. பேசாம வந்து உட்காரு. ஐயோ, ஐடியா கொடுக்குற மூஞ்சிகளை பாரு. நல்லா சல்மான் கானோட ஏஐ வெர்ஷன் மாதிரி. டாக்டர், ஹலோ சொல்லுங்க டாக்டர். லாஸ்ட் வீக் உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் கவுன்சிலிங் வந்திருந்தீங்கல்ல? ஆமாம், நீங்கள் கூட 1 வீக்கில் ரிப்போர்ட் தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி பேசலாம் தான் கால் பண்ணேன். சொல்லுங்க டாக்டர். கிரண், நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் ஒய்ஃப் மெமரி லாஸ் ப்ராப்ளமில் இப்போ ஸ்டேஜ் 2ல இருக்காங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தப்பி தவறி கூட அவங்க தலையில சின்ன தூசி கூட விழாம பார்த்துக்கோங்க. அப்படி அடிபட்டா